கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்போது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்போது கர்த்தர் நமக்கு இடமுண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். பாருங்கள், ஈசாக்கு கிணறு வெட்டினார். முதல் தடவை அவர் தோண்டும் பொழுது ஏசேக்கு என்று பெயரிட்டார். ஏசேக்கு என்றால் சர்ச்சை என்று அர்த்தம். இரண்டாவதாக கிணறு தோண்டுகிறார். அதற்கு சித்தனா என்று பெயரிட்டார். சித்தனா என்றால் வெறுக்கக்கூடிய இடம் என்று அர்த்தமாம். இன்று ஏசேக்கு சோர்ந்து போய்விடவில்லை. மீண்டுமாக மூன்றாவது முறையாக இன்னொரு இடத்தில் கிணறை தோண்டினார். அங்கேயும் தண்ணீர் கிடைத்தது. ஆனால் இந்த முறை கேரார் புத்திரர் வாக்குவாதம் பண்ணவில்லை. ஈசாக்கு அந்த இடத்திற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ரெகபோத் என்றால் திறந்தவெளி அல்லது விஸ்தாரமான இடம் என்று அர்த்தம். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முயற்சிக்கிற எந்த காரியத்திலும் தோல்வி ஏற்படும் என்றால் துவண்டு போகாதிருங்கள். ஈசாக்கை போன்று மீண்டும் மீண்டும் முயற்சித்து கொண்டே இருங்கள். ஏசேக்கு வரலாம், போகலாம். சித்னா வரலாம், போகலாம். ஆனால் முடிவில் கர்த்தர் உங்களுக்கு ரெகபோத்தை வைத்திருக்கிறார். ரெகபோத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாம் ஓட வேண்டும். தேசத்தில் நீங்கள் பலுகி பெருக கர்த்தர் உங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவார். அது ரெகபோத்தாக இருக்கும். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு இடம் உண்டாக்குவாராக. சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவன் நம்முடைய விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் கேட்டு நம்மளுடைய நெருக்கங்களை மாற்றி நம்மை விசாலத்திலே தேவன் வைக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய நெருக்கங்களையும் மாற்றி புதிய ஆசீர்வாதங்களை தந்து விஸ்தாரம் அடையும்படிக்கு தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 4வது சங்கீதம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் என்று தாவீது சொல்லுகிறார். நெருக்கத்தில் இருந்த எனக்கு தேவன் என்னை விசாலம் உண்டாக்கினார் என்பதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார் என்று சொல்லி. விசாலம் என்று சொன்னால் அதிக அளவு உடையது என்று சொல்லி அர்த்தமாக காணப்படுகிறது. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா விதமான நெருக்கங்களையும் தேவன் மாற்றுவார். பாருங்கள், ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய நெருக்கம் காணப்பட்டது. அவர் துறவு வெட்டும் போதெல்லாம் அந்த துறவை எதிரிகள் தூர்த்து கொண்டே வந்தார்கள். முதல் முறையாக தூர்த்தார்கள், இரண்டாவது முறையாக தூர்த்தார்கள். ஒரு பெரிய நெருக்கம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் பெருக முடியாதபடி நெருக்கத்தை கொடுத்து கொண்டே வந்தார்கள். ஆனால் அந்த நெருக்கத்தின் மத்தியிலே தேவன் அவனுக்கு ஒரு விசாலமான இடம் உண்டாக்கினார். அதற்காகத்தான் ரெகபோத் என்று பெயரிட்டாராம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கத்தின் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய உயர்வை மற்றவர்கள் தடை செய்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய வருமானத்தை அநேகர் தடை செய்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய பெருக்கத்தை அநேகர் தடை செய்து கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனை கொடுக்கக்கூடியவர்கள் போராடி கொண்டே இருக்கலாம். சோர்ந்து போகாதிருங்கள். இந்த நெருக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நெருக்கத்திலிருந்து தேவன் உங்களுக்கு ஒரு விசாலமான இடத்தை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். வேலை ஸ்தலத்தில் நெருக்கப்படுறீங்களா? நீங்கள் இருக்கிற இடத்துல நெருக்கப்படுறீங்களா? நீங்கள் இருக்கிற எல்லா இடங்களிலும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் எவ்வளவாய் நெருக்கினாரோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். உங்களுக்கு நெருக்கம் வர வர கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெருக்கத்தை வைக்க போகிறான்னு மட்டும் நினச்சிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வர வர, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வர வர, உங்கள் வாழ்க்கையில் ஒரு விருத்தியான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறீங்க. நீங்கள் விருத்தி அடைய போகிறீங்க. நீங்கள் பெருக போகிறீங்க. உங்களை ஆண்டவர் பலுகி பெருக பண்ண போகிறாருன்னு நினச்சிங்க.
இந்த கஷ்டம் எதுக்குங்க எனக்கு, இந்த பிரச்சனை எதுக்குங்க எனக்கு, இந்த நெருக்கம் எதுக்குங்க எனக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா? உங்களை அடுத்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு போக போகிறாருங்க. அடுத்த நிலைக்கு நீங்கள் போக போகிறீங்க. இந்த நெருக்கம் உங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக போகிறது. இந்த நெருக்கம் அடுத்த நிலைமையில் நீங்கள் பழுகி பெருகும்படியான ஒரு இடத்தை, விசாலமான இடத்தை தேவன் உண்டாக்க போகிறார். எனவே நெருக்கத்தை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுக்கு நேரிட்டதான இந்த நெருக்கத்தை பார்த்து துவண்டு போய் விடாதீங்க. ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் நெருக்கம் கொடுத்து கொண்டே இருந்தாங்க, தூர்த்து கொண்டே இருந்தாங்க. அவர் தோண்டின எல்லா விதமான கிணறுகளையும் தூற்று போட்டாங்க. ஆனால் நெருக்கத்தை பார்த்து அவர் சோர்ந்து போகாமல் ஓடிக்கொண்டே இருந்தார். அருமையானவர்களே, உங்களுடைய நெருக்கத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, ஓடுங்க. உங்களுக்கு ஒரு விசாலமான இடத்தை தேவன் வைத்திருக்கிறார். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அவர் பெருக பண்ணுகிற தேவன். நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், அவனை வெளியே அழைத்து கொண்டு வந்து, வானத்தினுடைய நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமானால் எண்ணு, அந்த அளவுக்கு நான் உன்னை பெருக பண்ணுவேன். கடற்கரைக்கு கொண்டு போய் இந்த கடற்கரையுடைய மணலை பார், எண்ணிப்பார், உன்னால் இதை எண்ண முடியுமா? இந்த அளவுக்கு நான் உன்னை பழுகி பெருக பண்ணுவேன் என்று சொல்லி நட்சத்திரங்களை காட்டி, மணலை காட்டி தேவன் சொன்னார், நட்சத்திரங்களைப் போல் உன்னை பெருக பண்ணுவேன், இந்த மணலைப் போல் உன்னை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அருமையானவர்களே, அப்படியானால் எவ்வளோ பெரிய ஒரு பெருக்கம், எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு மிகப்பெரிய பெருக்கத்தை, ஒரு மிகப்பெரிய விசாலமான இடத்தை, ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் வேலையில் வைத்திருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். வேலையில் உங்களுக்கு நெருக்கம் கொடுக்குறவர்களை பார்த்து கவலைப்படாதீங்க. அந்த நெருக்கம் கொடுக்குறவளை பார்த்து நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க, உனக்கு முன்னாடி கர்த்தர் என்னை பெருக பண்ண போகிறாரு, உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் என்னை பெருக பண்ண போகிறாருன்ற அதை மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க. சொந்து போகாதீங்க. ஈசாக்கை கைவிடாதபடி நடத்தின தேவன், ஈசாக்கை பெருக பண்ணின தேவன், ஈசாக்கை தேவன் வர வர விருத்தி அடைய செய்தார். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உண்டாயிருக்கும். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, இந்த வேலையில் கூட நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறேன் ஐயா. இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரே, மணி 2 ஆண்டவரே, அதிகாலை மணி 2 ஆண்டவரே, இந்த 2 மணி நேரத்தில் என்னை தட்டி எழுப்பி ஈசாக்கை நான் ஆசீர்வதித்தேன், அதே போல் என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், என் பிள்ளைகளுக்காக ஜெபி என்று என்னை இந்த இரவில் தூங்க விடாமல் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக நீ ஜெபம் பண்ணு, என் பிள்ளைகளுக்காக நீ ஜெபம் பண்ணு என்னை தூண்டி கொண்டு இருக்கிறதுக்காக என்னை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இதோ இந்த அதிகாலை வேளையில் தேவனே, ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஈசாக்கை போல அநேகருக்கு நெருக்கம் ஆண்டவரே, இந்த கேராரின் புத்திரர்கள் நெருக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, குறை சொல்லி கொண்டு எங்களை தூற்றிக்கொண்டு எங்களை ஆண்டவரை அழிப்பதற்கு எவ்வளவோ வகை தேடி கொண்டிருக்கிறாங்கப்பா. குற்றம் கண்டுபிடிப்பதற்கு எவ்வளவோ வகை தேடி கொண்டிருக்கிறாங்கப்பா. இப்படிப்பட்டதான கேராரின் புத்திரருக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு விசாலமான இடத்தை தேவன் உண்டாக்கி கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு பெருக்கம் உண்டாவதாக. நெருக்கத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெருக்கம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இவர்களுக்கு இருக்கிற நெருக்கம் அது பெருக்கமாய் மாறுவதாக. இவர்களுக்கு இருக்கிற நெருக்கம் அது இயேசுவின் நாமத்தில் பெருக்கமாய் மாறுவதாக. நீர் சொன்னீரே, நான் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல, பூமியில் உள்ள கடற்கரை மணலைப் போல நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இதோ இந்த நெருக்கம் எங்களுக்கு வேண்டாம், எங்கள் வாழ்க்கையிலே பெருக்கம் உண்டாக வேண்டும் ஆண்டவரே. நீர் பெருகவே பெருகுவாய் என்று சொன்னீர். நீ கோடா கோடியாக பழுகி பெருவாயாக என்று சொன்னீர். ஏதோ பிஸ்னஸ் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தில் பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஒரு பெரிய பெருக்கம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் பிஸ்னஸ் செய்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தாவே, பெருக்கத்தை உண்டாக்குகிறவரே, பெருக்கம் உண்டாவதாக. அப்பா, நெருக்கத்தின் மத்தியில், வேலை ஸ்தலங்களில் நெருக்கத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கண்ணீரை கண்டிருக்கிறீரே, அவருடைய கண்ணீருக்கு ஒரு பதில் வரும் ஆண்டவரே. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாக நான் உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீரே. ஏதோ துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேலை ஸ்தலங்களிலே, கண்ணீரை ஆண்டவரே சிந்தி கொண்டிருக்கிற வேலை ஸ்தலங்களிலே உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து வேலை ஸ்தலங்களிலே கர்த்தர் உயர்த்தும்படியாய், அவருடைய துன்பங்களை எல்லாம் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை ஸ்தலங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உயர்வை தேவன் கட்டளையிடுவீராகப்பா.
அல்லேலூயா. என் ஆண்டவர் ஒருவரையும் கைவிடுகிறவர் அல்ல. என் தேவன் ஒருவரையும் விட்டு விலகுகிறவர் அல்ல. நன்றியோடு கூடமே துதிக்கிறோம். கைவிடாதிரும் தேவனே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஐயா. நீர் எங்களை விட்டு விலகாதவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, ஒருவரையும் நீங்கள் கைவிடாதீங்க. இந்த மாதம் ஆண்டவரே, இந்த மாதத்தை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஒவ்வொருடைய தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும் ஐயா. மாதம் பிறந்தவுடனே எங்களுக்கு பயம் இருக்கும் ஆண்டவரே. மாதம் பிறந்தவுடனே ஒரு பெரிய பயம். ஐயோ, இத்தனை ஆயிரங்கள் எனக்கு தேவையே, இத்தனை லட்சங்கள் எனக்கு தேவையே, நான் கடன் கட்ட வேண்டுமே, நான் என்ன செய்வேன் என்ற ஒரு பயமும் நடுக்கமும் எங்களுக்குள்ளே காணப்படுமே. இதோ அந்த பயங்களும் நடுக்கங்களும் எங்களை விட்டு விலகுவதாக. இந்த மாதத்தை கர்த்தர் அற்புதமாய் வழிநடத்த பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதமாய் இந்த மாதத்தை என் தேவன் மாற்றி கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அற்புதம் செய்கிற மாதமாய் மாறட்டும் ஐயா. இந்த மாதத்தில் எங்கள் பொருளாதாரத்தில் ஆண்டவரே ஒரு பெருக்கத்தை உண்டாக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த மாதம் எங்கள் பொருளாதாரத்தில் ஒரு விசாலத்தை தேவன் கட்டளிட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை விசாலத்தில் வைப்பார் என்று சொல்லி வாசிக்கிறது போல தேவனே, இந்த மாதத்தில் எங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு விசாலம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நாங்கள் குறைவுபடாதபடி எங்கள் குறைவுகளை என் ஆண்டவர் நிறைவாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் குறைவுகள் இல்லாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பாரத்தோடு ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொருடைய பிரச்சனைகளும் மாறணும் ஆண்டவரே. வரவேண்டிய நன்மைகள் வரணும் அப்பா. நிறைய பேர் சொல்கிற ஒரு காரியம், நான் இவங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்தேன், அந்த வாங்கி கொடுத்த பணம் எனக்கு வரலை, எனக்கு கொடுக்க வேண்டியவர்கள் எனக்கு கொடுக்க மாட்டுறாங்க, ஏமாத்துறாங்கன்னு சொல்லி ஆண்டவரே, எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், எங்களுக்கு வர வேண்டிய பணம் ஆண்டவரே தடையில்லாமல் வந்து சேரத்தக்கதான கிருபை செய்யும் ஐயா. எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் தடையில்லாமல் இந்த மாதத்தில் வரணும் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு வழிகளை திறந்து கொடுப்பீராக. கர்த்தர் அதற்கான ஒரு விசாலமான இடத்தை உண்டாக்குவீராக. ரெகபோத் என்றால் கர்த்தர் உன்னை பலுகி பெருகும்படி இடம் உண்டாக்கினார், உனக்கு விசாலமான இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி வாசிக்கிறோமே. ரெகபோத் என்று சொல்லுகிறோம். தேவன் எங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்குவீராக. எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தில் வந்து சேருவதாக நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். எங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேருவதாக, எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்து சேருவதாக, எங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் வந்து சேருவதாக, எங்களுக்கு வர வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களும் வந்து சேருவதாக உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் எங்களை விடமாட்டீர் ஐயா. நீர் எங்களை கைவிட மாட்டீர் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு என் தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி. எங்களுக்கு வர வேண்டிய விடுதலை, எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், எங்களுக்கு வர வேண்டிய நீதி, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை இயேசுவின் நாமத்தில் கிடைப்பதாக. இந்த நன்மையை தடைப்படுத்துகிற பொல்லாத வல்லமைகளை கடிந்து கொள்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ரெகபோத் உண்டாகட்டும். ரெகபோத் இக்கபோத் அல்ல. ரெகபோத் எசேக்கு சித்தனா அல்ல. எசேக்கு சித்தனாக்கு ஒரு முடிவு. ரெகபோத் உண்டாவதாக, ரெகபோத் உண்டாவதாக. என் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டடுகிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு ரெகபோத் உண்டாவதாக. ஆண்டவரே, அதிகாலையில் நான் நின்று ஜெபிக்கிறேன். என் ஜெபம் வீணாய் போய்விடக்கூடாது. இந்த அதிகாலையில் திறப்பில் நின்று என் ஜெபிக்கிற ஜெபம் வீணாய் போய்விடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ரெகபோத் உண்டாவதாக. இன்றைக்குரிய தேவையை சந்தியும் ஆண்டவரே. இன்றைக்குரிய பண தேவையை சந்தியும் ஆண்டவரே. இன்றைக்குரிய பொருளாதார தேவையை சந்தியும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அல்லேலூயா. அற்புதம் நடக்க முடியாதபடி, அதிசயங்கள் நடக்க முடியாதபடி தடை பண்ணுகிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதம் எங்களுக்கு நடக்கட்டும் ஐயா. இன்றைக்கு ஒரு அதிசயம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் சுவாமி. அப்பா, இந்த மாதம் முழுவதும் எங்களை ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். உமது கிருபையின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக எப்போது நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.